முழு மதுவிலக்கு, இதுவே சிறுத்தைகளின் இலக்கு என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன போராட்டத்திற்கு சிறப்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய தோழர்கள் ஆளூர் சானவாஸ் அவர்களே, தோழர் பாலாஜி அவர்களே, மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் தோழர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய மு வீரபாண்டியன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, நிறைவாக நம்மிடையே உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய, இந்தியாவின் திசைவழி போக்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, கட்சியினுடைய முன்னோடிகளே, மாவட்ட செயலாளர்களே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் முழு மதுவிலக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதே நாளில் தமிழ்நாடு முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முதல்வர் பதவி விலக வேண்டும், அவ்வளவுதான். முதல்வர் பதவி விலகிவிட்டால் மது விற்பனையோ அல்லது சாராய சாவுகளோ நடக்காது என்று மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை முழு மதுவிலக்கு. இந்த கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கை. அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை அரசியலுக்கான கோரிக்கை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியிலே வந்தவுடன் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டால் மதுவிலக்கு நிறைவேறிவிடும் அல்லது சாராய சாவுகள் நடக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவாதம் செய்ய முடியுமா? எல்லாமே ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய ஆளுநர் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் கோருகிறார். தோழர்களே, கடந்த 2023ஆம் ஆண்டு சிபிஐ ஒரு மாநில அரசில் விசாரணை செய்ய வேண்டும், மாநில அரசிலே தலையிட வேண்டும். அங்கு மாநிலத்தில் ஏதாவது ஒரு விசாரணை தொடங்க வேண்டும் என்றால் மாநில அரசினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அரசாணை இருக்கின்றது. இதை கூட தெரியாமல் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார். இதே கோரிக்கையை முன்வைத்து ஆளுநரிடம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அவரும் வாங்குகிறார். ஆளுநரும் ஒரு அறவேக்கடா இருக்கிறார், நம்முடைய அண்ணாமலையும் ஒரு அறவேக்கடா இருக்கிறார். அரசாணை என்ன என்பது கூட தெரியாமல் அறவேக்கடுத்தனமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முழு மதுவிலக்கு என்கின்ற கோரிக்கை அண்ணாமலையோ அல்லது பாஜகவோ அதிமுக வைக்க முடியுமா? இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மதுவிலக்கு தான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மதுவிலக்கு. இந்த கோரிக்கையை புதிதாக நாங்கள் வைக்கவில்லை. கடந்த 2015ஆம் ஆண்டு சசி பெருமாள் அவர்கள் இறந்த பிறகு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் முழுக்க முழு மதுவிலக்கை கோரி நடைபயணத்தை தொடங்கி வைத்தார்கள். பரப்புரை இயக்கத்தை தொடங்கினார்கள். எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு சட்டையில வந்து முழு மதுவிலக்கை வலியுறுத்தி பேச்சு போட்டு நாங்கள் சுற்றினோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்றோம். கடந்த 2015 செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் தொடங்கி அக்டோபர் 2 காந்தியார் அவருடைய பிறந்த நாள் வரை அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இது ஏதோ புதுசாக இன்ஸ்டன்ட் தலைவர்கள் வருகிறார்கள், இப்பொழுது வருகின்ற தலைவர்கள் போல அல்ல. எங்களுடைய கோரிக்கை என்பது, எங்களுடைய நிலைப்பாடு என்பது, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்பது முழு மதுவிலக்கு. இதற்காக நாங்கள் எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்ற பிறகு இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். அவசரமாக நாடாளுமன்றத்திலே தலைவர் அவர்கள் இன்றைக்கு கையெழுத்து போட்டு நேற்றைக்கு இரவு போகிறார், இன்றைக்கு பகலிலே வருகிறார், மீண்டும் அவர் காலையில் போக வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடாக ஏதோ வந்தாங்க. எடப்பாடியார் போனாரு, அவசரமா போனாரு, ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தினாரு. சந்திச்சுட்டு நேரம் இங்கே வந்து முதல்வர் ரிசைன் பண்ணு சொன்னாரு. ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வீடாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று, அது காட்டு நாயக்கர் தெருவா இருக்கலாம், அது அந்த பகுதியில் இருக்க தலித் தெருவா இருக்கலாம், எந்த பகுதியா இருந்தாலும்
அத்தனை பேரையும் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் நிதியை கொடுத்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தி தேற்றுப்படுத்தி நம்மிடையே வந்திருக்கின்ற மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். இது வெறும் சாதாரணம் இல்ல. இன்றைக்கு நாம் இந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்றால் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. மக்கள் சாராயத்தை குடித்து அவர்கள் சாவதற்காக ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகின்ற செயல் திட்டத்தை முன்வைக்க வேண்டும். படிப்படியாக குறைப்போம் என்று 2016 அவருடைய தேர்தல் அறிக்கையிலே திமுக தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. ஆகவே அந்த தேர்தல் அறிக்கையின் வாயிலாக படிப்படியாக குறைக்க வேண்டும். இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு முழு மதுவிலக்கை இந்தியா முழுக்க அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்காக தொடர்ச்சியாக களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.